ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிட்டா கை காட்டுவா. வேணாம் வேணாம் வலிக்கும். சும்மா லேசாக அடிக்கிறேன். வலிக்கல? வேணாம் வேணாம் கூட நான் அடிக்கிறேன். சரி இந்தா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபேஸ் இன்ஸ்டன்ட்டா ஒரு ஷைனிங்கா தெரியறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிதரேன். ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஐஸ் வாட்டரை எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா மூஞ்சு கழுவிக்கோ. ஐஸ் கட்டி நல்லா மூஞ்சில தேய்ச்சினே இருந்தா நல்லா ஒரு பளபளன்னு தெரியுது. இந்த சந்தனத்தை பாத்துக்கோங்க, எல்லா கோவிலையும் விக்குது. காலையில வச்சா சாயங்காலம் மூஞ்ச தேய்ச்சி கழுவுற வரைக்கும் போவே மாட்டேங்குது. செம்மையா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. காக்கா சொல்லு, சத்தமா சொல்லு சொல்லு. கா அவனை நான் படிக்க சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் படி. வார்த்தை கரெக்டா சொல்லணும், சொன்னாதான் நைட்டு சோறு. அழுகு அழுகு நல்லா அழுகு. படிக்க போறது கிடையாது, நீ அழுகு நல்லா அழுகு. மயில் கோலம் போட போறேன். கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. முருகா மாவு வாங்க மாமியார். தோசை ஊற்றும் போது எண்ணெயா அந்த அளவுக்கு ஊற்றக்கூடாது, ஆனா எண்ணெயும் ஊற்றணும். அது எப்படி? அதுக்கு தான் இந்த எண்ணெய் பாட்டில். உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உடனே டிஎம் பண்றேன். இங்க பாருங்க, தண்ணி தெளிக்கிற மாதிரி எண்ணெய் தெளிக்கலாம். சாப்பிட்டாச்சுல, ஜீரணம் ஆகிறதுக்கு சாமான் விளக்கணும். கிச்சன் கிளீனிங் ஃபினிஷ்ட். இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.